வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். இடையில நம்மளுடைய நேயர்களை சந்திக்க முடியல. அடியேன் பதிவுகள் கொஞ்சம் இடைவெளி ஆயிடுச்சு. தொடர்ந்து மீண்டும் நமது பதிவுகள் போடலாம் அப்படிங்கிற விருப்பத்தில் ஒரு சிறு உரையாடல். எல்லோரும் ஏற்றுக்கணும், எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். பொதுவாக இப்போது ஜோதிடத்தில் நிறைய விளம்பரங்கள், தொலைக்காட்சியில் நிறைய செய்திகள், அதே சமயம் செல்லில் வரக்கூடிய அஸ்ட்ராலஜி பற்றி பதிவுகள் நிறையா வந்துட்டுருக்கு. அடியன்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை பற்றி நிறைய டவுட் கேட்குறாங்க. எதை பற்றி அப்படின்னா, பொதுவாக ராகு கேது பயிற்சி எப்போ, இப்போ சனி பயிற்சி எப்போ, குரு பயிற்சி எப்போ அப்படிங்கிற ஒரு கேள்வி போயிட்டுருக்கு. அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போது ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி 2025 நடக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது அடியனுக்கு தெரியாது. ஆனால் நம்ம பாரம்பரிய முறையில் நம்ம ஜாதகம் ஜோதிடம் பார்த்துட்ருக்குறோம். இறைவனுடைய அருளாசியில், சித்தர்களினுடைய, ரிஷிகளினுடைய, ஞானிகளுடைய வரத்தில் நாம் அந்த பாரம்பரியத்தை படித்து வாழையடி வாழையாக வரக்கூடிய அந்த வாழ்க்கை முறையை ஜோதிடத்தில் நம்ம எல்லாத்துக்கும் பார்த்துட்ருக்குறோம். அப்படி இருக்கிறதுனாலங்க தயவு செய்து வரக்கூடிய 2025 பொதுவாக ராகு கேது பயிற்சியும் குரு பகவானுடைய பயிற்சியும் நடக்கவிருக்குது. அதற்குண்டான 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை நிச்சயமாக அடியேன் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். அதற்குண்டான பலன்களை சிறப்பாக பதிவு செய்வேன் என்று நான் கூறிக்கொள்கிறேன். அதே சமயம் சனீஸ்வரனுடைய பயிற்சி 2025 ஆண்டில் இல்லை என்பது தீர்க்கமான உண்மை. திருநள்ளார் அந்த தேவஸ்தானத்திலிருந்துங்க உங்களுக்கு எப்பவுமே ஒரு பயிற்சிக்குண்டான பதிவு அவங்களே தேவஸ்தானத்திலேருந்து அறிவிப்பாங்க. அதுதான் பரிகார ஸ்தலமாக இருக்கிறதுனால அந்த தேவஸ்தானத்தில் இருந்து வருகின்ற அந்த சனி பயிற்சியின் அறிவிப்பே பயிற்சிக்குண்டான ஒரு உண்மையான ஒரு கூற்று. இப்போது ஒரு சின்ன பதிவுங்க உங்களுக்கு. 2023 டிசம்பர் 20ஆம் தேதி உங்களுக்கு சனிப்பயிற்சி நடந்திருக்குது. அந்த சனிப்பயிற்சி பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு கம்ப்ளீட் ஏழரை சனி முடிஞ்சதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் மீன ராசிக்கு தொடர்ந்து இருக்குது. இப்போ மீன ராசிக்கு சனிப்பயிற்சி ஒரு வருஷம் ஆச்சுங்க. இந்த அடிப்படையில் இந்த வருஷம் 2023 2024 12/23ஆம் தேதி அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு சனிப்பயிற்சி எப்படி வரும் அப்படிங்கிற கேள்வியை மட்டும் நீங்கள் மனசுக்குள்ளே கொஞ்சம் மேக்ஸ் கணிதம் போட்டு பாருங்கள். சனீஸ்வரனுடைய பயிற்சியை பார்த்தீங்கன்னா 2.5 ஆண்டுகள். அப்போ நீங்கள் கேட்குறீங்க எப்படிங்க மற்றவங்கள அப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பஞ்சாங்கங்களில் நின்று நிறைய புதுமையான பஞ்சாங்கங்களின் அடிப்படையில் நிறைய பேர் சனீஸ்வரன் வக்ரகதி பெற்று அடுத்த இடத்துக்கு போவதும் வக்ர நிவர்த்தியாகி மீண்டும் இருந்த இடத்துக்கு வருவதும் இது போன்ற மாற்றங்களை எல்லாம் ஒரு சில ஜோதிடர்கள் பயிற்சின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மக்கள் குழப்பத்துக்கு தான் ஆளாகிறாங்க. அதனால் தயவு செய்து பயிற்சிகள் அப்படிங்கிறது 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் சனி பயிற்சி என்பதை யாரும் மறக்க வேண்டாம், யாரும் குழப்பம் அடைய வேண்டாம். சந்தோஷமாக எல்லா ராசிகளில் இருக்கின்றவர்கள் மகிழ்ச்சியாக கடவுளை வணங்கி அவரவர்கள் குலதெய்வத்தை வணங்கி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். மேலும் அடியேனுடைய தொலைபேசி எண்களை நீங்கள் பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அடியேனை தொலைபேசியில் அலையுங்கள். சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு என்றுமே 24 மணி நேரமும் நான் திறந்த புத்தகமாக இருப்பேன். உங்களோடு சேர்ந்து வருகின்ற ஜோதிடர் அடியேன் புதன்வி சிவசுப்பிரமணியம், பல்லடம். நன்றி, வணக்கம்.